Hello, friends. This morning I wanted to talk. அதாவது தமிழில் பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். அதாவது ஹூவர் நோஸ் மீ, அதாவது என்னை தெரிஞ்சவங்க இந்த வீடியோ ஜஸ்ட் வாட்ச். மேபி லாட்ஸ் ஆஃப் வீடியோஸ் ஷார்ட்ஸ் என்னால் நிறைய போட்டிருக்கிறோம். அதெல்லாம் சும்மா நிறைய தமாஸ் மாதிரி போச்சு, நிறைய காமெடி மாதிரி போகுது. கேளுங்க. ஜஸ்ட் இஃப் யூ நோ மீ யூ கேன் ஜஸ்ட் ஹியர் தி வீடியோஸ். இட்ஸ் குட். பட் நான் கேட்டிருக்கேன், அவனுக்கு தெரியும், நல்லா பார்த்துருக்கேன். ஹைட்டு 5 30 5 31 இருக்கும் என்று நினைக்கிறேன். இப்படி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அப்படியெல்லாம் நீங்கள் வீடியோஸ் பார்க்க வேண்டாம். நல்லாவே தெரியும். இந்த வீடியோஸை நம்ம கேட்போம், நம்பலாம். உங்களுக்கும் ஹோப் இல்லை. அதாவது எங்களுக்கு 2 பிள்ளை பிறக்காதா? பிள்ளை பிறக்கிறதுக்கு என்ன தேவைப்படுது? இந்த மாதிரியான மூடத்தனமான கேள்விகள் நம்ம கிறிஸ்துவை அறிந்த மக்களுக்கு இந்த மாதிரி ஏற்படுதே என்பதையும், நாம் எப்படி ரட்சிக்கப்படலாம் அந்த மாதிரி காரியங்களையும் நமக்கு தெரிந்த ரீதியிலே, நமக்கு வேத புஸ்தகம் நம்முடைய கையில் கிடைத்ததினால் நாம் அதை வைத்து சந்தோஷப்பட்டு, அதை வைத்து நாம் இந்த சர்ச்சை நம்ம எழுப்பி அதை வீடியோஸ் மூலமும் எப்படி, அதாவது நம்முடைய பொருட்களை, நம்முடைய சொத்துக்களை சத்துரு ஒவ்வொரு இடத்துலேருந்தே அபகரித்து ஏமாற்றி, இனி அடுத்து என்ன பண்ணலாம், வேறு வழி என்ன, அப்படி ஐடியா கொடுக்கறதுக்கு ஒரு ரூபம் இல்லாதவன், ஒரு மாயானவன், ஒரு சைஸ் இல்லாதவன் இருக்கிறான். அதை நம்ம ரொம்ப நம்பிக்கையாக கேட்குறோம். ஆனால் கடவுள் இந்த வசனத்தை எல்லாம் எழுதி வச்சு ரொம்ப நம்பிக்கை கொடுத்தா அதை இன்னைக்கு பிரசங்கிக்க ஒருத்தனும் கிடையாது. வாங்கி கூட்டுறாங்க, வாரி வாரி அழுறாங்க. பட் அவனை நல்லா தெரியும். அவன் 5 அடி 30 31 இன்ச்சு சென்டிமீட்டர் இப்படி கரெக்டாக அவனை தெரியும். நான் கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். அவனை நம்பணும், ஆனால் தேவனை நம்பக்கூடாது. இப்படியே நடக்கிறாங்க. வி வில் கம் பேக். அப்படி கவலையிலே நடக்கிறவங்களுக்கு தேவன் சொல்கிற வார்த்தை யோசுவா 1:3, அதாவது நான் கால் வைக்கிற இடம், அதாவது நீ ஜஸ்ட் நடந்து போ, உன் சொத்துக்கள் உனக்கு சொந்தமாக இருந்த இடங்கள் எல்லாம் போட்டும். பட் நீ நடந்த பாதைகள் நீ நடக்க போகிற இடங்கள் எல்லாம் உனக்கு 100 அடிகளுக்கு மேலாக நீ பாதம் வைக்கிற இடங்கள் எல்லாம் உனக்கே சொந்தம் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்து, அந்த பிளெஸ்ஸிங் இந்த சொல்லப்பா செல்லப்பா சொல்லப்பா இந்த 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 நகைச்சுவை டாக் I wanted to encourage with the spiritual essence. Maybe you people can just stay tuned with hopelessness. Our days are really going to come. நம்முடைய நாட்கள் இதோ வருகின்றது. We are hopeful, not for the people who cheated you, especially on a Sunday. For example, those who are very well preaching on pulpit, they take your money and not your blessings. So let's hope our blessings are ahead. Our days are coming. நம்முடைய நாட்கள் வருகின்றது. Be hopeful and trust in the God, because everybody will think about God and everybody wants to think like us, not like நம்ம மட்டும் இல்லை. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் என்னை தெரிந்தவர்களுக்கு என்ன சிச்சுவேஷன் தெரியும். ஸோ இந்த சிச்சுவேஷன் இன்னொரு ஆட்களுக்கு கேட்குறவங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கூறிக்கொண்டு when we will be back. Amen.